அழைப்பவர், அழைப்பு மற்றும் அழைக்கப்படுபவர். மனம் என்பது என்ன? இடைவிடாத சிந்தனைகளின் தொகுப்பு. ஓர் சிந்தனை மனதினில் உதயமாகும் முன்பே அதை பற்றிய ஓர் அழைப்பு முதலில் உருவாகி பின் அதுவே இடைவிடாத எண்ணங்களாக ஆகுகின்றது. அழைப்பு என்பது காலத்தோடு தொடர்புடையது. காலம் என்பது சூழ்நிலைகளோடு தொடர்புடையது. சூழ்நிலைகள் என்பது அவரவர்களின் கடந்த கால கர்ம விளைவுகளோடு தொடர்புடையது. அதாவது ஒருவரின் கடந்த கால கர்ம விளைவுகளுக்கு ஏற்றவாறு சூழ்நிலைகள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். சூழ்நிலைகள் மாறும்போது காலமும் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். காலம் மாறும்போது அழைப்புகளும் நிரந்தரமாக இல்லாமல் அவ்வப்போது மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கும். அழைப்புகள் மாற மாற எண்ணங்களிலும் மாற்றங்கள் சதா இருந்து கொண்டே இருக்கும். எனவே ஒருவர் மனதில் தோன்றும் தம் அழைப்பை குரு அருளால் நிரந்தரமாக்கிக் கொள்ளும் திறன் இருந்தால் அங்கு அழைப்பவர், அழைப்பு மற்றும் அழைக்கப்படும் பொருள் மூன்றும் ஒன்றாகி மனதினில் நிரந்தர அமைதி ஏற்படும். ஸ்ரீ குருப்யோ நமஹ.